நான் என்ன அறியறதுக்கு முன்னாடி என்ன அறிஞ்ச ஒரு ஜீவன் அவங்க. என் கூட சேர்ந்து எல்லா ஸ்ட்ரகிளையும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்றதை விட என்னை ஃபேஸ் பண்ண வச்சாங்க. ஐ மீன், நீ தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம், நாக்கும் கூட, ஸோ நீ நம்பு அப்படின்னு எனக்கு தெரியாத சில விஷயங்களை என்னை நம்ப வச்சாங்க. எனக்கு என் மேலே சுத்தமாக கான்ஃபிடென்ஸே கிடையாது. ஸோ ஒன்றால் இது பண்ண முடியும், நீ கம்போஸ் பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பலை. நீ பிளேபேக் சிங்கர் ஆகுன்னு சொன்னாங்க, அப்போ நான் நம்பலை. அதுக்கப்புறம் தான் கம்போஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறமா இப்போவும் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெரில, அவங்க சொல்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அவங்க எதை பார்த்துட்டு எப்படி என்ன கெஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் என்ன அறியறதுக்கு முன்னாடி என்ன அறிஞ்ச ஒரு ஜீவன் அவங்க. காதல் சொல்லுங்க, அந்த லவ் ஸ்டோரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுதான் முக்கியமான லவ்வுக்கு பேஸ். என்னது, ஒருத்தனை கூட இருக்கணும், அவன் வளர்றதை பார்க்கணும், அவன் வளருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குதே, அது அதிகப்படியான லவ் தானே. இப்போ ஃபேஸ்புக்கை திறந்தா என்னோட ட்ரெண்ட் வீடியோ ஓடுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதில் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இவன் ஜெயிக்கணும், இவன் பெரிய ஆள் ஆகணும், இவனை ட்ரெண்ட் பண்ணுங்க, இவன் சூப்பராக பாடுறான் அப்படின்னு அவங்க வீட்டு குழந்தைய, அவங்க வீட்டு தம்பியா, அண்ணனா, ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க இல்லையா, அது லவ் தானே. அந்த லவ் முதல்ல நான் பார்த்தது இங்கே தான். இவங்க தான் அந்த பேஸே எனக்கு முதல்ல.